கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இயேசுவின் வாழ்க்கை வரலாறு என்ற தலைப்பிலே தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்று இயேசு தண்ணீரின் மேல் நடந்ததை குறித்து தியானிக்கிறோம். அப்பொழுது இரவாக இருந்துச்சு. இயேசு ஒருத்தர் தான் இருந்தார். அந்த சமயம் படகு ஏற்கனவே ரொம்ப தூரம் போயிடுச்சு. படகு அலைகளினால் தொல்லைகளுக்கு உள்ளாச்சு. படகு சென்ற திசைக்கு எதிராக காற்று வீசிச்சு. அதிகாலை 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் இயேசுவின் சீஷர்கள் படகிலேயே இருந்தாங்க. இயேசு தண்ணிக்கு மேலே நடந்து வந்து அவங்கள்ட்ட வந்தார். இயேசு தண்ணிக்கு மேலே நடந்து வருவதை சீஷர்கள் பார்த்து பயந்து போனாங்க. அவர் இயேசு என்று அவங்க அறிந்து கொள்ளலை. ஆவேசம் ஆவேசம், அது ஒரு ஆவி, கடல் ஆவி அப்படின்னு பயத்தில் அலற ஆரம்பித்தாங்க. உடனே இயேசு அவங்கள பார்த்து, கவலைப்படாதீங்க, நான் தான், பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு பேதுரு, ஆண்டவரே, மெய்யாகவே நீர் தான் அப்படின்னா என்ன உம்மிடத்தில் தண்ணிக்கு மேலே நடந்து வர கட்டளை விடுங்க அப்படின்னு கேட்டான். உடனே இயேசு பேதுருவை பார்த்து, வா பேதுரு அப்படின்னு சொன்னார். உடனே பேதுரு படகிலிருந்து இறங்கி தண்ணிக்கு மேலே இயேசுவை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். ஆனால் தண்ணிக்கு மேலே நடந்து போன பொழுது பேதுரு அலை அடிக்கிறதையும் காற்று வீசுகிறதும் பார்த்து பயந்து போய் நீரில் மூழ்க ஆரம்பிச்சிட்டான். உடனே பேதுரு, ஆண்டவரே, என்னை காப்பாற்றுங்க, என்னை ரட்சிங்க அப்படின்னு கேட்டான். உடனே இயேசு தம்முடைய கையை பேதுருவை நேராக நீட்டி பேதுரு கையை பிடிச்சு அவனை தூக்கி விட்டார். அவன்கிட்ட, உன் விசுவாசம் ரொம்ப சின்னது, ஏன் நீ சந்தேகப்பட்ட அப்படின்னு கேட்டார். பேதுரு இயேசு 2 பேர் கடலில் ஏறினோடனே காற்று அமைதி அடைஞ்சிச்சு. அதுக்கு பிறகு படகில் இருந்த எல்லா சீஷர்களும் இயேசுவை வணங்கி உண்மையாகவே நீர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு அறிக்கை பண்ணினாங்க. பிரியமானவர்களே, ஒருவேளை காற்று வீசி கொண்டிருக்கா, கடல் அலை எழும்பி கொண்டிருக்கா, இதோட என் சாப்டர் க்ளோஸு, நான் முடிஞ்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? காற்றை பார்த்து கவலைப்படுறீங்களா? அலையை பார்த்து அங்கலாய்க்கிறீங்களா? உங்கள் பெயரை சொல்லி கூப்பிட்டு உங்களுடைய கரத்தை பிடிச்சி உங்களை தூக்கி எடுத்து காப்பாற்றக்கூடிய ஒரு உண்டு. அவர் தான் இயேசு. அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்க, நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க. ஆமாம்.